முகமது யூசுப், இந்திய தொழில் ஜமாத் மாநில செயலாளர். இந்த இந்திய தொழில் ஜமாத்தினுடைய கோடை கால பயிற்சி முகாம் இது இங்க வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் கொஞ்சம் வித்தியாசமா தான் தெரியும். ஏன்னு சொன்னா கோடை விடுமுறையில எங்கேயாவது ஜாலியா பிள்ளைகளை கூட்டு போவாங்க. ஆனால் இங்கு பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய ஜமாத்தினுடைய மூலமாக இப்ப ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல, தவறான பழக்க வழக்கத்திலிருந்து நாம் நம்மளுடைய பிள்ளைகளை அடுத்த தலைமுறைகளை மாற்றணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? சரியான முறையில இப்ப இருந்தே கொண்டு செல்லணும். அதற்கு நாங்க என்ன பண்றோம்? இந்த ஒழுக்க பயிற்சியோடு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், பெரியவர்களிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் சொல்லி அவர்களுக்கு நன்னடத்தையாக இந்த கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களாக என்ன பண்றோம்? இந்த இடத்திலே வைத்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதனுடைய நிறைவு விழா. அதை சரியாக செய்த, சிறப்பாக செய்த மாணவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் விதமாக என்ன பண்றோம்? பரிசுகள் வழங்குவதற்காக இந்த நிகழ்ச்சி என்ன பண்ணிருக்கு, ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தேனி மாவட்டத்திலே போதைப் பொருட்கள் அதிக அளவில் என்ன ஆகிட்டு இருக்குது, இங்கு பயன்பாட்டுக்குள்ளாகி இருக்குது. அதை தமிழக அரசு ஏற்கனவே போதைப் பொருட்களுடைய தடை செய்யப்படுவதில் முழு மும்முரமாக இருக்கிறது. இன்னும் கூடுதல் சிரத்தை எடுத்து தேனி மாவட்டம் முழுவதும் போதைப் பொருட்கள் என்ன அதுன்னு சொல்ல போனா கஞ்சா அதிகமாக என்ன ஆகிட்டு இருக்குது, இங்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது. அந்த போதை கும்பல்களை, கஞ்சா விற்கக்கூடிய கயவர்களை உடனடியாக காவல்துறை கைது செய்ய வேண்டும். போதைப் பொருட்களை யாரெல்லாம் விற்பனை செய்கின்றார்களோ அவர்களை எல்லாம் கைது செய்து முற்றிலுமாக என்ன பண்ணும், நிரந்தரமாக தேனி மாவட்டத்திலே போதை இல்லாத தமிழகத்தில் முன்மாதிரியான ஒரு மாவட்டத்தை உருவாக்க வேண்டும். அதற்கு இந்த தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்ததாக இந்த கோடை வெப்பத்துல இருந்து என்ன பண்றோம், நம்ம எல்லாருமே ஐயோ கடுமையான வெயிலாக இருக்குது, நாம் இதற்கு என்ன செய்வது, ஒவ்வொரு யோசனையை நாம் யோசனை செய்யாம என்ன பண்ணணும், வீட்டுக்கு வீடு மரம் வளர்ப்பது, அதனுடைய பயன்பாட்டை என்ன பண்ணணும், அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும். சமீப காலமாக அமைதியாக இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்திலே சமூக வலைத்தளங்களில் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு சமூகத்தை சார்ந்தவர்கள் கொச்சைப்படுத்தியும் கேவலப்படுத்தியும் என்ன பண்றாங்க, தொடர்ந்து எழுதிக்கிட்டே வர்றாங்க. இதை இந்திய தொழில் ஜமாத் வன்மையாக கண்டிக்கிறது. இது சம்பந்தமாக ஏற்கனவே காவல்துறை அதிகாரிகளிடம் என்ன பண்ணிருக்கிறோம், நாங்க முறையிட்டு இருக்கிறோம், அவர்களுக்கு பெட்டிஷன் கொடுத்திருக்கிறோம். மீண்டும் இது தொடர்கதையாக இருக்கிறது. அமைதியாக இருக்கக்கூடிய இங்கு சமூக பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கை வேணும். இதுல எந்த விதமான பாரபட்சமும் என்ன பண்ணிடக்கூடாது, காவல்துறை காட்டக்கூடாது. கடுமையான கட்டத்துல அவர்களுடைய கைது செய்தால் என்ன பண்ண முடியும், மீண்டும் அவர்கள் இது போன்று தொடர்ந்து அடுத்தவர்களும் எழுதாமல் இருப்பதற்கு இது ஒரு என்ன இருக்கும், உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும். அப்படிப்பட்ட கயவர்களை கடுமையான தண்டனைக்கு உட்படுத்துமாறும் என்ன பண்றோம், கேட்டுக்கொள்றோம். ரா பிளஸ் நியூஸ் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.